Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 13/10/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3க்கான சாய்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ்நாடு ரவுண்டு 3 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ரவுண்டு 1 ரவுண்டு 2ல் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் நான் ரவுண்டு 1ல் ரெஜிஸ்டர் பண்ணேன், பேமெண்ட் பண்ணேன், ஆனால் சாய்ஸ் ஃபில் பண்ணல, சாய்ஸ் லாக் பண்ணல. ரவுண்ட் 2லையும் சாய்ஸ் ஃபில் பண்ணல, சாய்ஸ் லாக் பண்ணல அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரவுண்டு 3க்கு இன்றைக்கி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை போட்டிருக்கிறோம். இப்போ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் கொடுங்க. இங்கே உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்கள் நுழைவு ஐடி, அதாவது டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி ஆர் பாஸ்வேர்டு டு எனி ஒன். உங்களுடைய நுழைவு ஐடி, கடவுச்சொல் மற்றும் குறுஞ்செய்தி யாருக்கும் பகிர வேண்டாம். இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க 12/10/2024 நேற்று மாலை 5 மணிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷனும் பேமெண்ட்டும் முடிச்சிருக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஆரஞ்சு கலரில் இப்போ இருக்குது, சாஃப்ரான் கலரில். இங்கே பார்த்தீங்கன்னா 13/10/2024 இன்று காலை 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிச்சுட்டு 11 மணிக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். மேலே உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், 10:09க்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கிறோம். 13th அக்டோபர் சண்டே, இங்கே ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். 13th அக்டோபர் சண்டே 10:09க்கு நம்ம என்ன பண்ணோம், சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிருக்கிறோம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கான லாஸ்ட் டேட்டு 14/10/2024 மாலை 5 மணி வரை. ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுற டேட்டு 16/10/2024. அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு காலையில் 10 மணிக்கு. சாய்ஸ் ஃபில்லிங்க்கான லாஸ்ட் டேட்டு நாளை மாலை 5 மணி வரை. ரிசல்ட்டுக்கான டேட்டு 16/10/2024. அப்போ இன்று, நாளை மறுநாள் ஆகிய 3 நாளும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். சரி, இப்போது இதில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ பண்ணணும் அப்படிங்கிற தகவல் இருக்குது. லெஃப்ட் சைடில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, ஜெண்டர், கம்யூனிட்டி ரேங்க்கு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் படித்து பார்த்துட்டு, இந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு விருப்பங்களை சேர்ப்பதற்கு முன் வழிமுறைகளை படியுங்கள். அதாவது ஒருத்தர் எத்தனை சாய்ஸஸ் வேணால் போடலாம். யூ கேன் ஆட் யுவர் எனி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், கோர்சஸ், காலேஜஸ் அண்ட் சாய்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் யுவர் ப்ரிஃபரன்சஸ். அடுத்தது உங்கள் தரவரிசை மற்றும் சமூக அடிப்படையில் உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கு, உங்களுடைய ரேங்க் லிஸ்டினுடைய அடிப்படையில் காலியாக உள்ள இடங்கள் ஒதுக்கப்படும். உங்கள் முதல் விருப்பப்படி கல்லூரியில் இடங்கள் காலியாக இல்லாத பட்சத்தில், அதாவது ரவுண்டு 1ல் நீங்கள் போட்டிருக்கிறீங்க ஃபஸ்ட்டு காலேஜ், இப்போ உதாரணத்துக்கு எம்எம்சி போட்டிருக்கிறீங்கன்னா ரவுண்டு 1ல் வேக்கன்சி இல்லாத பட்சத்தில் ரவுண்டு 2க்கு போகும். ஸ்டான்லி கேட்டிருந்தீங்கன்னா ரவுண்டு 2ல் சாய்ஸஸ் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அங்கே வேக்கண்ட் இல்லைன்னா 3வதாக என்ன சாய்ஸ் போட்டிருக்கிறீங்களோ அந்த சாய்ஸஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படி போகும். சரி, இப்போது நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா காலேஜ்லேயுமே வேக்கன்சி இல்லை அப்படின்னா உங்களுக்கான சீட் அலாட் ஆகலை அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் படித்து பார்த்துட்டிங்கன்னா கீழே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணியிருக்கணும். இப்போ டிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் டிக் வரும். அதுக்கு கீழே கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்ட்டு ஒரு க்ரீன் கலரில் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதையும் கிளிக் பண்ணியாச்சுன்னா கோர்சஸ், காலேஜஸ், ஆர் யூ ஷூர் டு ஆட் இன் யுவர் சாய்ஸ், ப்ரெஸ் கன்ஃபார்ம். இந்த இடத்துல இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த கன்ஃபார்ம் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சாய்ஸஸாக ஆட் பண்ணுங்கள். இதுவும் இன்றைக்கி டேட்டில் பண்ணினது தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நான் இங்கே காமிச்சிருக்கிறேன். 10/22
சண்டே 13th அக்டோபர். இன்றைய தேதியில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3க்கான சாய்ஸஸை நம்ம போட்டிருக்கிறோம். டியூ டு சம் ப்ரைவசி இஷ்யூஸ் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸையும் மை சாய்ஸஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம், அதாவது எரேஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போது இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்துட்டு இங்கே அழிக்காமல் விட்டுட்டேன், பரவாயில்ல. 86 காலேஜஸ் டோட்டல் சாய்ஸஸ் இருக்குது, மை சாய்ஸஸில் 63 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது நீங்கள் அப் டவுன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், மூவ் அப் டவுன் கொடுக்கலாம். இல்லை சாய்ஸஸ் வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போதைக்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம், சாய்ஸ் லாக் பண்ணல. எதனால் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்கள் அவசரப்பட்டு சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு சாய்ஸஸை ஆட் பண்ணவோ இல்லை ரிமூவ் பண்ணவோ முடியாது. அதனால் சாய்ஸ் லாக்கிங் நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. அதனால் அப்போ வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை மட்டும் வச்சுக்குங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து தெரியாமல் நான் பிடிஎஸ் போட்டுட்டேன், இப்போ வந்து நான் எனக்கு பிடிஎஸ் அலாட் ஆகிருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஒரு பிடிஎஃப் எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்து நம்ம எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கிறோமா, இல்லை அவசரத்தில் ஏதாவது மாற்றி போட்டோமா, இல்லை சாய்ஸஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாய்ஸ் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா பிழைகள் எதுவும் வராது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் பண்ணுங்கள், சாய்ஸ் லாக் இன்றைக்கி பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நாளைக்கு 14/10/2024 சாய்ஸ் லாக்கிங்கான லாஸ்ட் டேட். ஒருவேளை நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணினாலும் ஆஸ் பர் த ப்ராஸ்பெக்டஸ் அதுவாக ஆட்டோ லாக் ஆகிக்கும். இதெல்லாம் படிச்சுட்டு பல கல்லூரிகளை எனது விருப்பங்களாக சேர்க்க முடியும் என்பதை நான் அறிவேன். இருப்பினும் எனது கல்லூரி விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே நான் படிக்க தயாராக இருக்கிறேன். கன்ஃபார்ம் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருப்ப இடங்களை தேர்வு செய்ய அப்படிங்கிறது இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் எவ்வளவு, சாய்ஸ் ஃபில்லிங் ஆடட் 63 13/10/2024 14/10/2024 வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.